என் பேர் நிஸ்தார், கொழும்பு ஆதிகாலத்தில் சேர்ந்தோம். அதாவது உங்களோட கூற்றுப்பாடிக்கு அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்குவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இங்கே உள்ள சில உலமாக்கள் அதுக்கு அக்கீதா முறைப்பாடி அப்படி இல்லைன்றாங்க. அதுக்கு எங்களுக்கு விவரமாக தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சரி சரி. அதாவது இது ஒரு அடிப்படையான விஷயம். நம்மை பற்றி நம்மோடு இருந்த சில சகோதரர்களை தப்பு பிரச்சாரம் செய்வதற்கு இந்த சகோதரர் கேட்கிற அந்த விஷயத்தை தான் கையில் எடுத்துக்கொண்டு சில பேரை அவர்கள் தவறான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் என்ன கேட்கிறார்னு கேட்டா, அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்தில் இறங்கி என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர் இல்லையா, ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், நான் அவனை பாவத்தை மன்னிக்கிறேன், என்னிடத்தில் கேட்பவன் இல்லையா, அவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் இறங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதுல நாம ஒரு கருத்து என்ன சொல்லி அது என்ன கேட்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, கேள்வியை வளர்க்கிறேன். இந்த ஹதீஸை பற்றி நாம ஒரு விளக்கம் சொல்லும் பொழுது, ஒரு கட்டத்தில், ஒரு கட்டம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1986 87 நேற்று சொல்லல, அப்ப நம்ம சொல்லி இருக்கிறோம். அதுதான் இப்பவும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்றோம் கேட்டா, முதல் வானத்தில் இறங்குறான் என்று சொன்னால் அவனுடைய கவனம் இருக்கிறது, அவன் நம்மளை கண்காணித்துக்கிட்டு இருக்கிறான் அர்த்தம், இறங்குறான் அர்த்தம் கிடையாது என்று நம்ம சொல்லி இருக்கிறோம். அவங்க எப்படி அதை பிரச்சாரம் பண்றாங்களா, அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் தன்னை பற்றி எப்படி சொல்கிறானோ அது அப்படித்தானே நம்பணும். நீங்க முரணாக அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கறீங்களே, அது எப்படி சரியாகும்? இதுதான் அவங்களுடைய கேள்விங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி ஒரு அடிப்படை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கருத்தை 85, 86, 87 எல்லாம் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பது தெளிவாக இவர்களுக்கு எல்லாம் தெரியும். இப்படி சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் நம்மளோட சேர்ந்துதான் அவர்கள் இருந்தார்கள். இப்பதான் அந்த விஷயத்தை மறுப்பா பயன்படுத்துகிறார்களே தவிர நாம இப்ப அதை சொல்லல. ஏற்கனவே 3 விவாதத்துக்கு அழைத்தார்களே, அப்பவெல்லாம் கூட இவங்க அழைச்சாங்க பாருங்க, அழைக்கும் போது நம்ம அந்த கொள்கையெல்லாம் இருந்தோம், அந்த கருத்தை தான் அந்த ஹதீஸ் கொடுத்தோம். அதனால இப்ப சொல்வதுடைய நோக்கம் அவங்களுக்கு சரியில்லாததா தெரிகிறது. என்னன்னா, ஒரு தவறான கொள்கையில் நான் இருக்கிறேன் சொன்னா என்னை அழைச்சே இருக்கக்கூடாது. 85 நான் பேப்பர்ல பகிரங்கமா எழுதியிருக்கிறேன். ஏன் அந்த அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்று காரண காரியத்தோடு விளக்கி இருக்கிறேன். அதெல்லாம் தெரிந்து அன்றைக்கு ஏற்றுக்கொண்டவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்ன அல்லாஹ் செய்யறானோ தெரியவில்லை, எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஒரு வாசத்தை கிளப்பி சலபி கொள்கையிலிருந்து ஒரு போயிட்டாரு என்று சொல்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதனால இது குறித்து நம்ம தெளிவான ஒரு விளக்கத்தை கொஞ்சம் விரிவாக தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. அது என்ன கொள்கைன்னு கேட்டா, இறைவனை பொறுத்த வரைக்கும், அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவனை எப்படி புரிந்து கொள்வது என்பதில் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள், அதாவது சஹாபாக்கள், தாபியின்கள், அந்த முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள் மத்தியில 2 விதமான கருத்துக்கள் நிலவின. ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கை அப்படின்னு குர்ஆன்ல வருதுன்னா கை என்று தான் அர்த்தம் செய்யணும் ஒரு சாரார். இன்னொரு சாரார் கையின்னா ஆற்றல் அர்த்தம் செய்யணும். அல்லாஹ்வுடைய கை அவர்கள் கை மீது இருக்குன்னு சொன்னா கையின் அர்த்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சிலர். அல்லாஹ்வுடைய முகம் அப்படின்னு குர்ஆன்ல வரும், அல்லாஹ்வுடைய முகம் என்றால் முகம் தான் அர்த்தம் செய்யணும் அப்படின்னு ஒரு சாரார். இன்னொரு சாரார் முகம் என்று சொன்னா கவனம், அல்லாஹ்வுடைய பார்வை அப்படின்னு அர்த்தம் செய்யணும். அப்படி சில ஆட்களுடைய கருத்து. அல்லாஹ்வுக்கு கண்கள் இருக்கு, காதுகள் இருக்கு, இதெல்லாம் கால்கள் இருக்கு, இதெல்லாம் வருகிறது. அவன் நடக்கின்ற காலாக நான் ஆகியெல்லாம் வருது. இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு கண்ணு காது இதெல்லாம் இருக்கிற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா அதை அப்படியே அர்த்தம் செய்யணும்னு ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன பண்ணாங்க, அப்படி அர்த்தம் செய்யக்கூடாது, காதுன்னா கேட்குவான்னு அர்த்தம், அவ்வளவுதான், இந்த மாதிரி காது இருக்கும்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்படி 2 கருத்து. அல்லாஹ்வுடைய சிவத்துகளை பற்றி பேசும் பொழுது, அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி பேசும் பொழுது நேரடியாக அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்வதா, அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுப்பதா என்பதில் 2 விதமான கருத்துக்கு வந்தார்கள். அப்பதான் என்ன வருதுன்னு கேட்டா, அந்த தாபியின்கள் காலத்தில் இது பெரிய சர்ச்சையாகும் பொழுது அவங்கள ஒரு சாரார் என்ன சொன்னாங்கன்னா, சஹாபாக்கள் இந்த விளக்கத்தை யாரும் கொடுத்தது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமுதாயத்தை சந்தித்தார்களோ அந்த சஹாபாக்கள்கிட்ட கையினா கையின்று தான் விளங்கினாங்களே தவிர யாரும் கை என்றால் ஆற்றல் என்று விளக்கம் சொன்னது கிடையாது, கண்ணு என்றால் பார்வை என்று விளக்கம் சொன்னது கிடையாது, இப்படி முகம் என்றால் கவனம் என்று விளக்கம் சொன்னது கிடையாது,
அதனால அல்லாஹ்வை பத்தி அப்படியே நம்புறதுதான் நம்முடைய சலப்புகள் சஹாபாக்களுடைய கொள்கையா இருந்துச்சு. அதை மாற்றக்கூடாது. இப்படி ஒரு சாரார் பிரிந்தார்கள். இன்னொரு சாரார் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அந்த அல்லாஹ்வை பற்றி வரக்கூடியதுக்கெல்லாம் என்னவா வியாக்கியானம் கொடுத்துக்கணும் அப்படின்னாங்க. இந்த ரெண்டு கொள்கையில இன்றைக்கும் நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அந்த சிபத்துகள், அல்லாஹ்வுடைய தன்மைகள், அதுக்கு வியாக்கியானம் கொடுக்க கூடாது. இப்போ நாங்க சொல்றோம், அதில் எந்த மாற்றம் கிடையாது. அல்லாஹ் அரிசில இருக்கிறான்னு கொண்டா அரிசில இருக்கிறான்னு அதுக்கு அர்த்தம். அதுக்கு வேற விதமான வியாக்கியானம் கொடுக்க கூடாது. வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, நியாய தீர்ப்பு நாள் நடக்கக்கூடிய நேரத்தில் மஹ்ஷர் மைதானத்தில் நாமெல்லாம் நிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், வஜா ரப்புக, உனது இறைவன் வருவான். வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, வானவர்கள் அணி அணியாக அணிவகுத்து பின்னாடி வர உம் இறைவன் வருவான் வருது. வருவான் தான் நம்ம எல்லாம் நிப்போம். அல்லாஹ் வருவான், வருவான்னு அர்த்தம். அல்லாஹ் வருவான் என்றால் அவனுடைய ஆற்றல் வரும்லாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வே வருவான், அப்படிதான் நம்ம செய்ய வேண்டும். இது நாங்கள் சொல்கிறோம். அந்த கொள்கையில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அல்லாஹ் இருக்கு, அல்லாஹ் அமர்ந்திருக்கிறான்னு சொல்லணும். அல்லாஹ் பிடிக்கிறான்னா சொல்லணும். அல்லாஹ் பார்க்கறான்னு சொல்லணும். அவனுக்கு கண்ணு இருக்குன்னு சொல்லணும். அதை மாற்றி வியாக்கியானம் கொடுக்க கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கையாகவும் இருக்கிறது. இன்னைக்கும் அந்த ஒரு ஹதீஸுக்கு மாத்திரம் அந்த அர்த்தம் கொடுக்க கூடாது நம்ம சொல்றோம். பாயிண்ட் வழங்குறேன் உங்களுக்கு. அல்லாஹ் இறங்குறான்னு சொல்றது இருக்க, அந்த இறங்குறான் என்றதுல என்ன வருதுன்னு கேட்டா, ஒவ்வொரு இரவும் இறங்குகிறான். ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் இறங்குகிறான். ஒவ்வொரு இரவும் இறங்கி சுபஹ் வரைக்கும் இறங்கிட்டு இருக்கிறான்னு வருது. இப்ப நம்ம கேட்கிறோம், ஒவ்வொரு இரவும் இறங்குறான்ல, இரவுங்கிறது யாரை பொறுத்து இரவு? உங்களுக்கு இரவா இருக்கும்போது இன்னொரு பகுதிக்கு பகல், ஒரு பகுதிக்கு பகலா இருந்தா இன்னொரு பகுதிக்கு இரவு. இப்ப நம்ம இரவில் இறங்குறான்னு சொன்னா 24 ஹவர்ஸும் இரவு இருக்கா இல்லையா? 24 மணி நேரமும் எங்கேயாவது இரவு இருக்குமா இல்லையா? அப்ப அல்லாஹ் ஒவ்வொரு இரவு இறங்குறான்னு சொன்னா இப்ப கீழே நம்ம அரிசில இல்லைண்டாவுத. எதுக்காக அந்த இடத்துல மட்டும் மாத்திரம்னு சொன்னா, அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்று அல்லாஹ் தெளிவா அறிவிக்கிறான். குர்ஆன்ல இருக்கிறது அல்லாஹ் அரிசில இல்லைன்னு அர்த்தமாயிருப்ப. அல்லாஹ் அரிசில இருக்கிறான்றது குர்ஆனுடைய வசனம். அரிசில இருக்கிறான் என்பதை அப்படியே அரிசில இருப்பதை மறுக்காம தான் நம்பணும். ஒவ்வொரு இரவும் இறங்குறான்னு சொன்னா, இப்ப நமக்கு இப்ப இரவாகி விட்டது. இப்ப அல்லாஹ் இறங்கிட்டான். இரவு முடிஞ்சோட போய் அரிசுக்கு போயிருவான்னு சொன்னா அரிசில இருக்கிறாங்கிறது மாற்றமாவல. ஆனா இரவு நமக்கு முடியும் போது வேற ஒருத்தனுக்கு இரவாகி போயிருமே, மறுபடியும் அங்கதான் இருப்பான். அப்ப அல்லாஹ் இருக்கிற இடமே முதல் வானம் ஆயிடுது. இப்ப அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் இறங்குறான்னு வச்சீங்கன்னா அல்லாஹ் இருக்கிற இடம் எதுவாயிரு? முதல் வானத்தில் இருக்கிறான் ஆயிரும். அப்ப அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவான் அல்லாஹ் சொல்றான குர்ஆன். அது என்ன பண்றது? இப்ப அல்லாஹ் அரிசில இல்லைன்னு சொல்ல போறீங்களா? நாம நல்ல விளங்கணும் இந்த கொள்கையே. இந்த அல்லாஹ் வருவான், அல்லாஹ் பிடிப்பான், அல்லாஹ் பார்ப்பான், அதை மறுத்து நம்ம இதை சொல்லல. அதுதான் எங்க கொள்கை. எதனால இதை சொல்றோம்னு கேட்டா, அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்று குர்ஆன்ல இருக்கா இல்லையா? அதை மறுக்கிற மாதிரி ஒரு கருத்து வந்தாலும் ஏத்துக்கணுமா? அதுக்கு நம்ம என்ன செய்றோம்? இந்த ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் இறங்குறான் இருக்குல்ல, இந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் நேரடியா வழங்கினீர்களேயானால் அரிசில் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை நீங்கள் மறுக்கிறீர்கள். அவனுடைய அரசை பத்தி வசிய குர்சி சமாவாத்தி வல்லர், அவனுடைய அரசு குர்சி வானம் பூமி எல்லாம் உள்ளடக்கூடிய பிரம்மாண்டமானது அப்படிங்கிறான். அரசை சுமந்து கொண்டிருக்கிறதுக்குன்னு சில வானவர்கள் எல்லாம் நியமிச்சு வச்சுக்கிற ஹமலத்துல் அரசுன்னு சொல்லி. அப்ப இவ்வளவு செட்டப்புகளோடு அல்லாஹ் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு இரவும் இறங்குறான்னு சொல்லி இந்த பூமி உருண்டை என்பது இருக்கிறது, அது சுழண்டு கொண்டே இருக்கிறது, இரவு பகல் மாறி மாறி வருது இருக்கிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எல்லா நேரமும் இரவு இருக்கிறது. அந்த இரவில் பாவ மன்னிப்பு கேட்கிறவன் இருப்பான், அங்கே மனுஷன் இருப்பான்ல, அந்த இரவுல உள்ளவன் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி மறுபடியும் இறங்குறான்னு அர்த்தம் செய்வதா? அல்லது இந்த குர்ஆனுக்கு நம்ம மாத்தமா போயிடக்கூடாது, அதற்கு ஹதீஸை மறுத்தரக்கூடாது, ரெண்டையும் இணைக்கணும். இதை ஏற்று அதை மறுத்தாலும் தப்பு, அதை ஏற்று இதை மறுத்தாலும் தப்பு. அதனால நம்ம என்ன பண்றோம்? அரிசில் தான் அவன் இருக்கிறான். இறங்குறானுக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல மட்டும் இறங்குறானுக்கு என்ன அர்த்தம்? அவன் உங்களுடைய கோரிக்கையை பரிசீலிப்பதற்காக ஒரு சிறப்பு கவனத்தை தருகிறான் அர்த்தம். ஒவ்வொரு இரவும் பகல்ல நீ கேட்பதை விட ராத்திரில தூங்குற நேரம் அதை நீ ஒதுக்கி கேட்க தயாரா இருந்தா உனக்காக நான் ஒதுக்கி தர தயாரா இருக்கிறேன். இதுதான் அந்த இடத்துல அர்த்தம் செய்யணும். இறங்குறானுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நாம இரவு நேரத்தை தியாகம் செய்து, சுகத்தை தியாகம் செய்து விழித்திருந்து அவன்கிட்ட கேட்பதற்காக ஒதுக்கும் பொழுது அவன் என்ன பண்றான்?
நீ எனக்கு ஒதுக்குனீல, நான் உனக்கு ஒதுக்குற நேரம். இதுதான் அர்த்தம் நம்ம சொன்னோங்க. இது எப்படிங்க சலபி கொள்கைக்கு எப்படி எதிரா போகும்? இது அல்லாஹ்வுடைய சிபத்துகளை வியாக்கியானம் கொடுத்து மறுக்கிறதுக்காக இதை சொல்றோம். அல்லாஹ் அரிசில இருக்கிறாங்கிற அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்கு சொல்றோம். இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? உலகம் ஒரு தட்டேன்ற காலத்தில் வாழ்ந்தா ஓகே. இவங்க சொல்றது எப்ப சரியா வரும்னு கேட்டா, அந்த காலத்தில் உள்ளவர்கள் ஏன் இதை சொல்லல? அந்த காலத்தில் உள்ளவங்க உலகம் தட்டன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் இப்ப கூட இந்த இப்னு பாஸ் ஒருத்தர் இருந்தாரு, பெரிய உலகம் கிபார் உலகமாங்கிறாங்களே, அவர் உலகம் தட்டுங்கிறாரு. இப்ப இந்த 20ஆம் நூற்றாண்டுல உலகத்தில் கிபார் உலமா அவர் தான் பெரிய உலமாவா. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உலகம் தட்ட, பூமி தட்ட. இந்த காலத்தில் வேண்டாம் என்ன இருக்கலாம், இரவு 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 தான், பகல் பகல் தான். இரவுங்கிற மாறி மாறி உருண்டையா இருந்தா மாறி மாறி வரும். பகல் போச்சுன்னா அவ்வளவுதான், இரவு ஒரு பக்கத்தான் இரவு இருக்கும், அப்புறமா இரவுங்கிறது இருக்காது, மனுஷனே இருக்க மாட்டான், அப்படி அர்த்தமாயிரும். உலகம் உருண்டைங்கிறது குர்ஆன்ல ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அந்த உருண்டைங்கிறது மாத்திரம் இல்லாம அது சுத்துது சுழலுது என்பதற்கு சான்றுகள் இருக்கிறது. எல்லா நேரமும் இரவு இருக்கிறது, எல்லா நேரமும் பகல் இருக்கிறது, இடமா இருக்கிறது. இப்ப நமக்கு இரவா இருந்தா எவனுக்காவது பகலா இருக்கும், எவனுக்காவது பகலா இருந்தா நமக்கு இரவா இருக்கும், அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வசனங்களோடு மோதக்கூடாது என்பதற்காகவும் அரிசில் அவன் இருக்கிறான, அதுல இருந்துதான் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காகவும் இந்த ஹதீஸுக்கு இந்த விளக்கம் என்று நாம சொன்னோம். இது சரி, அன்னைக்கு ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டுதான் எல்லாம் ஒண்ணு சலபி கொள்கையெல்லாம் இருக்கிறான்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்தார்கள். இப்ப என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல, என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. இத ஒரு வியாக்கியானமா கொடுத்து இவர் கொள்கை மாறிட்டாருங்க. நாங்க எங்க கொள்கை மாறணும்? 86ல சொன்ன அந்த கொள்கையை தான் இப்ப சொல்றமே. இந்த வியாக்கியானம் கூட 2004ல சொன்ன வியாக்கியானமா இல்ல. இது அன்னைக்கே நம்ம எழுதி நம்முடைய பத்திரிகையில விரிவாக கேள்வி பதில் நிகழ்ச்சியில எழுதி காரண காரியத்தை விளக்கி சொன்ன ஒரு செய்தி. இதுதான் அதுக்கு ஒரு பதிலுங்க.